திடீர்னு வீட்டுக்கே கெஸ்ட் வந்துட்டாங்களா, டக்குன்னு ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி சொல்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள். பிரெட் குலோப் ஜாமுன் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம நார்மலாக கடையில் கிடைக்குள்ள ப்ரெட் இது தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஓரமெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 டைம் ட்ரிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தூளானதுக்கு அப்புறமேட்டு இதில் நம்ம கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் காய்ச்சின பால் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. பால் சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி பதம் தேப்பமில்ல அந்த அளவுக்கு வந்தது விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு பாகு காய்ச்சிக்கலாம். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரணும். நம்மளுக்கு கம்பி பதம் அப்போல்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா கொதித்து வந்தால் போதும். கொதித்து இந்த மாதிரி வந்தது 2 துண்டு ஏலக்காய் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி தேய்ங்க. அப்போ தான் எந்த கிராக்கும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதும் இதை நம்ம சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் டக்குன்னு நல்லா இதாகி வரும். இது போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். எண்ணெயில் இது போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் நல்லா கருகிடும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஜாமுன்லாம் இதில் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 1/2 hour சோக் ஆனால் போதும். சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரெட் குலோப் ஜாமுன் இஸ் ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.